Cookil. Hi guys, welcome to the 10th episode of Cookil. எப்படியோ திக்கி திணறி 10 எபிசோடு கிட்ட வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ரொம்ப இன்பமான ஒரு விஷயம். நன்றிகள் என்கிட்ட இருந்து உங்களுக்கு. ஓகே, ஸோ வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் சிக்கன் என்கிற மலாய் சிக்கன் தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ். நான் கூட இந்த இதுக்காக ரெசிபிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இது எப்படிடா பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் என்ன கொஞ்சம் கொழுப்பு அதிகமான டிஷ். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி இது வந்து ரொம்ப நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணணும். பட் லைக் எனக்கு ரொம்ப உருட்ட வேணாம், எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போவுமே பண்ணி கொடுத்துறாதீங்க, ஒபிசிட்டி வந்துடும். பட் ரொம்ப ஒகேஷ்னலாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக இருப்பாங்க அவங்க. ஓகேவா? இதை குட் மார்க்ஸ் வாங்கினா பண்ணி கொடுங்க, இதெல்லாம் இல்லைனா பண்ணி கொடுக்காதீங்க. இப்போது என்னென்னா, இது சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன விதமான ஸ்பைசஸ் வந்துட்டு ஹெவியாக கலர் வர எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்பைஸுமே எல்லா காரமே நம்மளுக்கு பச்சை மிளகாலேருந்து தான் வரும். ஸோ நம்ம பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குன்னா இன்னும் சிம்பிள். நீங்கள் வெறும் பச்சை மிளகாவை மட்டும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன மாதிரி 10 வேலை பார்க்கணும் உங்களுக்கு வந்து இது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணலாம் என்றால், தோல் இல்லாமல் தோல் எடுத்துக்கோங்க கைஸ். இஞ்சி வந்துட்டு இஞ்சியோட தோல் வந்து நல்ல ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலேயும் எடுத்துருவாங்க. இஞ்சியோட தோல் வந்து நாட் வெரி ஹெல்த்தி கைஸ். ஸோ வந்து நீங்கள் எதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் உங்களுக்கு வந்து நல்ல அன்ஹைஜீனிக்கான இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, இஞ்சி தோல் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தோல் எடுக்காமல் இருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பேக் ஃபயர், அப்புறமா பேக் ஃப்ளோ, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதனால தான் வரும். மார்க்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வீட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நிறைய பேர் அதனால தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இஞ்சியை கொஞ்சம் இந்த ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்துக்கிறேன் நான். அது நறுக்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இஞ்சியை நறுக்கின உடனே என்ன பண்ணிக்கலாம், பூண்டை வந்து எப்போவுமே போல் நீங்கள் பாட்டுக்கு எடுத்து தோலை உரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பூண்டையும் உரிச்சிருங்க கைஸ். மிக்சர் கிரைண்டரில் நம்மளோட இந்த அரை விரல் சைஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 6 பல் கிட்ட பூண்டு என்கிட்ட இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறேன். பட் தி திங் இஸ், நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்னு நான் சொன்னாங்க. நீங்கள் அப்படி செஞ்சு தரீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பைஸ் அதிகமாக டாலரேட் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து அரை பச்சை மிளகா இல்லை 1/4 பச்சை மிளகா அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். பிகாஸ் இது ஒன்று மட்டும்தான் நம்மளோட டிஷ்ஷோட ஸ்பைஸாக இருக்க போகுது. வேறு எந்த ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. இதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். பட் மற்றபடி ஸ்பைசஸ் அந்த அளவுக்கு இருக்காது. கொரியாண்டர் பவுடர், கியூமன் பவுடர் அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஆட் பண்ணலாம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நான் வந்து நல்ல குண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் கைஸ், நல்ல பெரிய பச்சை மிளகாய். அதனால் மட்டுமே நான் வந்து 1, 1.5 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? 1, 1.5 ஆட் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்பைசியான ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நல்லது. ஓகே, இப்போது இதோட நம்ம வந்து நம்மளோட சிக்கனோட குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். சிக்கனுக்கு வந்து இது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்க போகிற ஒரு சிக்கன், புரியுதா? ஸோ நீங்கள் வந்து க்ரீமில் வந்துட்டு ரொம்ப ஃபேட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. ஓகேவா? யாரெல்லாம் நினைக்கலையோ அவங்களாம் சந்தோஷமாக சாப்பிடுங்க. ராம், நீங்களே சிரிக்காதீங்க ராம், இதெல்லாம் ஜோக்குன்னு அவனும் சிரிக்கிறான் பாரு அப்படின்னு போட்ட பாருங்க. ஜோக் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன் கைஸ். போன்லெஸ் நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாக பண்ணி குச்சியில் சொருகி அதுக்கப்புறம் வறுத்து எடுத்து சாப்பிடுவேன், எல்லாமே உங்கள் இஷ்டம். புரியுதா? என்கிட்ட இது இருக்குது, நான் இதை ஜாலியாக பண்ண போகிறேன். ஏன் நிம்மதி யாரும் கெடுக்காதீங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, முதல்ல ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப் அளவு. ஓகேவா?
நான் வந்து அப்படியே ஆட் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து பெரிய பெரிய சமையல்காரன் நினைப்பேன். எனக்கு அப்படியே கண்ணிலே நான் இது பண்ணுவேன். இந்த அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தயிர் வந்து நல்லா திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியான தயிர், அந்த குழகுழன்னு பேக்கெட்டில் இருக்கும்ல, ஆவின் பால் பேக்கெட் மாதிரி, அந்த தயிர் வேண்டாம். நம்மளுக்கு வந்து நல்ல திக்கான தயிர் வேணும். இந்த திக்கான தயிர் பேக்கெட்டை திறந்த உடனே மேலே வந்து இந்த மாதிரி தண்ணி மிதக்கும். அந்த தண்ணி என்ன பண்ணிடுங்க, எங்கேயாச்சும் கொட்டிடுங்க. அந்த தண்ணி நம்மளுக்கு வேணாம். ஓகேவா? நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து இன்னும் எனக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் மெனக்கெட்டு இதை எடுத்து ஒரு துணியில் போட்டு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஓகே, நீங்கள் சந்தோஷமாக பண்ணிக்கோங்க, நான் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இதை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இப்போ இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சிக்கனில் நம்மளோட இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணி வச்சுருந்தோம்ல, சில்லிஸ் போட்டு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன். நான் பண்ண இது சின்ன சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்து நான் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன இவ்வளோதான் நான் முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. இதுக்கப்புறமா இதில் வேறு என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா, we're gonna add some கரம் மசாலா. this is கரம் மசாலா. ரொம்ப கம்மியாக, ஓகேவா? லைக் ஒரு let's say 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா கைஸ். அண்ட் தென் cumin பவுடர், ஜீரகத்தூள். வந்து இது ஒரு வடநாட்டு டிஷ்ன்றதால் நம்ம அந்த ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது மல்லித்தூள் அதே மாதிரி 1/2 டீஸ்பூன். ஓகேங்களா? கடைசியாக மிளகு. எப் இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. And to this we will be adding உப்பு for some சொரணை. எஸ், இந்த உப்பை எடுத்து கொஞ்சோண்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஆஃப் கேமரா சமைச்சா நான் கை யூஸ் பண்ண நல்லா நல்லா பெரட்டி நல்லா கோட் ஆகிற மாதிரி சமைங்க. இல்லைனா இஃப் யூ ஆர் கோனா யூஸ் அ ஸ்பூன் இட்ஸ் ஃபைன். இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சோண்டு உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி ஐ திங்க் லைக் எவ்ரி திங் இஸ் குட். குட், ஐ லைக் இட். ராம், நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் தரேன். நான் வந்து ரெஃபரன்சஸ் தருவேன். நீங்கள் வந்து அது எந்த படத்துலேருந்து வரணும்னு சொல்லணும். ஐ லைக் இட். எந்த படத்தில் வரும்? ராம், டிசப்பாயிண்ட் பண்ணுறீங்க, ஒழுங்காக சொல்லுங்கள். இது உங்கள் ஜெனரேஷன் படம் தான், உங்களுக்கு தெரியல, அந்த பேர் சொல்லாதீங்க. இது ஐ லைக் இட், ஐ லைக் இட். ஜீன்ஸு. ராம், ஜீன்ஸ் நான் 1993 1993 தான் என் அண்ணி அப்பா கல்யாணம் ஆச்சு. ராம், 1997க்கும் 1993க்கும் 5 வருஷம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் 1999 ஒரு வாட்டி அண்ணா மாதத்துக்கு ஒரு வாட்டி சமைக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட நெய் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கரம் மசாலா அது இதெல்லாம் போடணும். ஓகே, இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஒரு பேனில் நீங்கள் நல்ல பேனை வந்துட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பேன் ஹாட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ட்ராப் பண்ணிடலாம் அதில். ஓகே, சரி, ஃபைன். இது வந்து ரோஃப்ளில் வச்சுக்கலாம். ரொம்ப துடிக்குது இது. இது வந்து அப்படியே அதில் இருக்க ஃபேட்லாம் அந்த மெல்ட் ஆகி வரும் கைஸ். ஸோ வந்து இது அப்படி தான் இருக்கும். ஸோ யுவர் கைஸ் டோன்ட் வரி அபவுட் தி டிஷ்ஷஸ் ப்ராசஸ். யா, இப்படியே விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் குக் ஆகிடும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க, புரியுதுங்களா? அண்ட் தென் நம்மளோட மலாய் என்ன பண்ணலாம், இதுதான் நம்மளோட மலாய், நம்மளோட க்ரீம். ஓகேவா? இப்போது இந்த மலாயில் கொஞ்சம் மலாயை இது அப்படியே அப்படி மேலே போட்டு இதையும் வந்துட்டு அப்படியே
அப்படியே அதோட நல்லா அந்த கிறிஸ்பியாக அதுவும் ஒரு பால் ஒரு கிறிஸ்பி ஆகிட்டு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி மலாயை வந்து நம்ம கடைசியாக ஒன்று பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்துட்டு ஒரு 5 to 10 minutes கிட்ட குக் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃப்ளிப் பண்ணிடுங்க and get it cooking. ஓகேவா? எப் கைஸ், ஒன்ஸ் யூ ஃபீல் லைக் 2 சைடு குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு அதை நல்லா இந்த கலர் வர வரைக்கும் மட்டும் இது பண்ணுங்கள். கொஞ்சம் வதக்கி இது பண்ணி குக் பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷுர் வந்துட்டு நீங்கள் வதக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல விடாதீங்க. ஏன்னா அது வந்து இதுவாகிடும், பேர்ன் ஆகிடும். இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு எடுத்தோன்னே ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கலர் வரணும், அது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் ரொம்ப அப்படியே விட்டுறாதீங்க, டக்குன்னு இது ஃப்ளிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஸ்பூனோட ஹெல்ப் வச்சு நீங்கள் வந்து டக்குன்னு ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. புரியுதா? இது எதுக்கு சப்ஸ்டிடியூட்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, நம்மளோட சிக்கன் வந்து நல்ல இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. இது எதுக்கான சப்ஸ்டிடியூட் அப்படின்னா, நம்ம சிக்கன் வந்துட்டு இதை பேசிக்காக இந்த மாதிரி தந்தூரில் வந்துட்டு ஒரு கிரில்ல வச்சு பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு சார் கலர் கிடைக்கும். பட் அது வந்து நம்ம அடுப்பில் பண்ணால் டக்குன்னு வந்து கருகிடும், இல்லை ஏதாவது ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக கொஞ்சமான அந்த மலாயோட அது குக் ஆகிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு ஃப்ளிப் பண்ணேன். இது வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள், கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள், இல்லைனா கருகி போயிடும். ஓகேவா? இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்கன் வந்து 2 சைடுமே குக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபுல்கா போடுறதுக்குலாம் ஒரு கிரில் இருக்கும். அந்த கிரில்லை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல் சப்பாத்தி எடுத்து போட்டு அது புஃப்னு ஆகிற மாதிரி வைப்பாங்கள்ல, அந்த கிரில்லை என்ன பண்ணுங்கள், உங்கள் சிக்கன் எடுத்து வச்சு இந்த மாதிரி உங்கள் அடுப்புலையே வந்து காட்டுங்க. அந்த மாதிரி காட்டிட்டு அப்புறமா திருப்பி போட்டு அதுலேயும் வந்து அது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, சிக்கன் ஓவர் குக் ஆகிடும். அதுவும் அந்த வெளியில் அந்த கலர் வரணும், அந்த சார் டேஸ்ட் வரணும் அப்படின்னா. பட் நீங்கள் வந்து இப்படியே கொஞ்சம் டார்க்கன் ஆக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த இதுவாக இருக்குது அப்படின்ற கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது அந்த மசாலா, அந்த மலாய் அப்படின்ற ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போது இதோட நம்ம இதுக்கு வெளியில் வந்து மலாய்க்கான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிக்கனை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக அவனை நம்மளோட அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்மளோட இந்த ரெஸ்ட் ஓவர் மலாய் இருக்குல்ல, இதை வந்து நல்லா வலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. வலிச்சு ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா அதுவே அதோட இருக்க ஃபேட்லேயே அது வந்து நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக குக் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிட்டே இருங்க. ரொம்ப அப்படியே விட்டுறாதீங்க, நம்மளுக்கு அது கருகவும் வேணாம். நம்மளுக்கு ஜஸ்ட் லைக் அந்த சிக்கன் 65 பொரிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்கும் தெரியுமா, அந்த ஃப்ளேவர், அந்த கடைசியில் கோட்டிங்கான மசாலா தனியாக பொரிஞ்சு ஒன்று கிடைக்கும் தெரியுமா, மொறுன்னு. அந்த மாதிரி நம்ம வந்து இதில் ட்ரை பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது அந்த சாஸோட ஒரு நல்ல டேஸ்ட் வரும். ஓகே, இப்போ இந்த ஹீட்லேயே குக் ஆகிடும் மீதிலாம். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி கிளம்பப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட கடைசியான க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியில் வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சீஸ் எடுத்து ஒரு சீஸ் க்யூப்பில் ஒரு 1/2 கிட்ட சீஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக 1/2 சில்லியோட பாதி எடுத்துக்கேன், which is 1/4. 1/4 + 1/4 is equal to மார்க்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. விடுங்க, எனக்கு கணக்கு வராது. இதோட சேர்த்துட்டு இப்போது இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட க்ரீமும் நம்மளோட சீஸையும் சில்லியும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இந்த அளவுக்கு திக்காக க்ரீமியாக வருமானு கேட்டிங்கன்னா வராது. பட் வரும் உங்களுக்கு வந்து. if you are running on budget or like உங்களுக்கு இல்லை அப்படின்னா you guys can opt. நம்மளோட இந்த கிளம்பப் ஆகிட்டுருக்க இந்த கலவையில் நம்மளோட இந்த க்ரீமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணி இப்போ இதோட
இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் லோலையே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளோட சிக்கனை இதில் சேர்த்து பெரட்டிடுவோம். இந்த சிக்கன் வந்து இந்த சாஸில் நல்லா குக் ஆகி நல்லா கோட்டாகி இருக்கு சூப்பராக. இதை நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதான், மலாய் சிக்கன் ரெடி. நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம். கைஸ், இதை ஒரு விஷயம் வந்து நான் கைண்ட் ஆஃப் மறந்துட்டேன். என்னென்னா இந்த சாஸோடையே சேர்த்து நான் அந்த வெறும் மலாய் ஆட் பண்ணுவேன்ல, அப்போ நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணி அதையும் அதோட சேர்த்து வறுக்க வைக்கலாம்னு நினச்சேன். பட் நான் மறந்துட்டேன். பட் இப்போ பிரச்சனை கிடையாது. சிக்கனை இறக்கிட்டு இந்த சாஸோட நம்மளோட வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சோண்டு பெல் பெப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஸ்கியூவர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குச்சியில் வந்து இதை குத்த விட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். பியாஸ் எடுத்து அதுக்கும் வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டு இருங்க. பெல் பெப்பர்ஸை போட்டு வதக்கிட்டு வெங்காயம். இதே சமாச்சாரத்தை நீங்கள் வந்து ஒரு குச்சியில் எடுத்து சிக்கன் கொஞ்சம் கேப்சிகம், அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் சிக்கன் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தந்தூரில் சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். அதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து ஹோட்டலில் வைக்கிற சிக்கன் மலாய் டிக்கா. இது வந்து வெறும் மலாய் சிக்கன். ஓகே கேஸ், இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சாஸ் போட்டு நல்லா பெரட்டி இது பண்ணிட்டேன், குக் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்த சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது பார்க்க. வந்து நான் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு கடி கடிச்சு பார்க்குறேன். டேஸ்ட்டுக்கு சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கு. என்னங்க தண்ணி இருந்தாங்க, நான் இருக்க வேண்டிய இடம் நல்லா இருக்கா? உங்களுக்கு தான், சீரியஸாக உங்களுக்கு தான். இந்த வெறும் சாப்பிட்டா தகட்டும். ரொட்டி அந்த மாதிரி ஏதாவது வச்சு பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் குக்கிங் கைஸ். இது வந்து ட்ரை பண்ணிங்கன்னா என்னை வந்து ஸ்டோரியில் போட்டு டேக் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக ரீஷேர் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து இதே மாதிரி ரெசிபியை வந்து நீங்கள் வந்து இல்லைடா நான் வந்து இது வேறு மாதிரி பண்ணணும், இல்லை இதையே வேறு மாதிரி தான் பண்ணணும், நீ ஒரு விதமாக பண்ணுற அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கும் வந்து ஓகே இது இப்படியும் பண்ணுவாங்க அப்படியும் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சே கைஸ், ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். பை பை. ஜோக் முடிஞ்சிச்சு.